ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சில்வர் வந்து ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். கோல்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதோட டேமேஜ் வந்து எந்த இடத்துல ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து கோல்டுமே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 தோடு வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இந்த ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோடு வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதில் வந்து இந்த பால் மட்டும் கீழே விழுந்துருச்சு. அப்போ இதை போய் நம்ம கொடுத்தோன்னா இது கூட அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க இந்த பாலை. இது ஜிஆர்டிலேயே நீங்கள் வாங்கின தோடு அப்படின்றதால அவங்க எதுவுமே உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் 10 ருபீஸ் 20 ருபீஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சரி பண்ணி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தோடு பார்த்திங்கன்னா நான் வந்து 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் வந்து எப்படி இந்த தோடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலி இது 2 நோஸ் ரிங்கு. இதை வந்து நான் ரொம்ப நாள் வந்து என் குழந்தைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். இது ரெகுலர் வியர் பண்ணும்போது கூட நல்லா தான் இருந்துச்சு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிராம் வரும் தோடு. கிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி 2 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி 2 கூப்பன் யூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுத்துலேயுமே நமக்கு நோஸ் ரிங் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 வாங்கிட்டு ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு திருகாணி மட்டும் கழண்டு விழலை. இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட் வந்து அப்படியே கட் ஆகிடுச்சு. ட்ரெஸ் மாற்றும் போது அந்த ட்ரெஸ்ஸில் மாட்டிட்டு மேலே இருக்கிறது மட்டும் அப்படியே வந்து உடஞ்சிருச்சு. இதை வந்து ஒட்டினா அந்த அளவுக்கு லைஃப் வராது அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து கிராம்ஸே ரொம்ப கம்மி தான். இதை நீங்கள் வந்து இப்படி ஒட்டும்போது திரும்ப அந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. வேணா ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அந்த அளவுக்கு இதை பண்ண முடியாது, நீங்கள் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதாகுது அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இப்போது நான் இந்த பேங்கிள் தான் டெய்லி வியர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் நியர்லி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த பேங்கிள் பற்றி தான் நான் ஜிஆர்டியில் சீட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் வந்து நான் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். இதில் வந்து பிரச்சனையும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபேஸ்க்கு நடுவில் விட்டுருச்சு வாங்கின கொஞ்ச நாள்லேயே. அப்புறம் போயிட்டு கொடுத்து இதை வந்து ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு தெரியும் பார்க்கும் பொழுது. ஆனால் பட் நம்ம மைன்யூட்டாக பார்த்தா தான் தெரியும். வியர் பண்ணும்போதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் வராது. இதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கோல்டு யூஸ் பண்ணி இதை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்களோ அந்த மில்லிகிராம்ஸ் கோல்டுக்கான ரேட் மட்டும் ஆனால் நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் அந்த மாதிரி தெரியாது பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஈஸியாக வந்து ரிப்பேருக்கு கொடுத்து சரி பண்ண முடியும். சில்வராக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும். இதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனீங்க அப்படின்னா ரொம்பவே லாஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம வாங்கும்போது கொடுத்த வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே போகும். பெட்டர் இந்த மாதிரி டேமேஜாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டே வந்து ஒரு 8 கிராம்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 8 கிராம்ஸோ 4 கிராம்ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் பண்ணலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ சீட்டு நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த சீட்டு கூடவே சேர்ந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிங்க அப்படின்னா சீட்டு முடியும் பொழுது இதுக்கான கிராம்ஸ் எவ்வளோ சேருதோ அதை நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதை வந்து நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன்ற லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸும் பண்ணியிருக்கீங்க. அதில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு ஜிஆர்டின்னு இல்லை, எந்த கடையாக இருந்தாலும் சரி, லோக்கல் ஷாப்பாக இருந்தாலும் சரி கொடுத்து ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதில் வந்து வெள்ளி இந்த மாதிரி வச்சு பண்ணுறாங்களா, இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ ஒரு செயின் வந்து அருந்துருச்சு, ரிப்பேர் கொடுத்துருந்தப்ப அதில் வந்து வெள்ளி வச்சுட்டாங்க வேறு கடையில் கொடுத்தப்ப, அதனால வந்து அதை 916ஆகவே கன்சிடர் பண்ணலை எக்ஸ்சேஞ்ச் அப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட், அதாவது அந்த பற்ற வச்சுருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாங்க. டோட்டலாக மெல்ட் பண்ணியிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இது எனக்கு 916ஆகவே கன்சிடர் ஆகிருக்காது. 20 கேரட் 18 கேரட் கோல்டு மாதிரி கன்சிடர் ஆகி வேல்யூவே கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நீங்கள் வந்து ஒரு எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையிலே கொடுத்து ரிப்பேர் பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு செயினை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்ததை விட கிராம்ஸ் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் கொடுக்கும்போது எவ்வளோ வெயிட்டுன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். வாங்கும்போதும் அந்த மாதிரி எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கணும். இந்த விஷயங்களும் நீங்கள் ரிப்பேருக்கு கொடுக்கும்போது கவனிக்கணும் கண்டிப்பாக.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.